தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சுப காரியங்கள் அந்தந்த வயசுல கரெக்டா நடக்கணும். அதனாலதான் நாங்க இந்த ஏற்பாட்டே பண்ணோம். ரஞ்சினி, நீ போய் உங்க அப்பா கிட்ட இதை பத்தி கண்டிப்பா கேளு. ரஞ்சினி, அந்த ஆளு உன் ஒருத்திக்கு தான் பயப்படுவாரு, வேற யாருக்கும் பயப்பட மாட்டாரு. உனக்கு நடந்தது நம்ம மீனாக்கும் நடந்துடக்கூடாதுமா. தயவுசெய்து போய் கேளு. என்னடி யோசனை? புருஷன் சாப்பிட்றதுக்கு முகூர்த்த நேரம் பார்த்துட்டு இருக்கியா? போடு, என்ன வச்சிருக்க எடுத்து போடு. என்னடி இது? தமிழை கிமுல கண்டுபிடிச்ச இட்லி இடிது. கிபி 2000 சொல்ற வரைக்கும் இதையே சுட்டுக்கிட்டு ஆம்பளைங்களை ஏமாத்திக்கிட்டு திரியுறீங்க. இந்த மாதிரி தண்ணியில ஆவியில வந்ததெல்லாம் என் தொண்டை குழி வழியா இறங்குச்சுன்னா எனக்கு ரப்சர் ஆகி நான் செத்து போயிட்டு வேண்டி. செத்து போங்க. என்னம்மா பாக்குற? இது மண்ணெண்ணெய் இல்ல, பெட்ரோல், ஸ்பீட் பெட்ரோல். இத ஊத்திட்டு கொளுத்துனா ஒரு செகண்ட்ல சாம்பல் ஆயிடலாம். இது ஊத்திட்டு கொளுத்துட்டு புருஷனை சாக சொல்லு. மான ரோஷன் இருந்தா இப்பவே இந்த ஆளை சாக சொல்லு. நானே போலீஸ் கிட்ட போய் நான் தான் தற்கொலைக்கு தூண்டினு சரண்டர் ஆயிடுறேன். என்னம்மா, இவர் செத்து போயிட்டா உன் கழுத்துல இருந்து தாலி இறங்கிடுங்கிறத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இவர் பண்ண ஒரு கீழ்த்தரமான வேலைனால என் கழுத்துல கற்பனையா தாலி ஏறி இருக்கு. எங்க அப்பாக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அடடா, என்ன அக்கற, என்ன பாசம்! என் மேல இருக்கிற கண்மண் தெரியாத பாசத்தினால எனக்கு தெரியாம, என்ன பெத்த உனக்கும் தெரியாம எனக்கு கற்பனையா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருமா. என்ன ரஞ்சினி, என்ன சொல்றமா? புரியலையாமா? உன் புருஷனை கேளு, விளக்கமா சொல்லுவாரு. என்னங்க, என்ன சொல்ற ரஞ்சினி? இவர் செஞ்ச அதிர்ஷ்டம் எனக்கு அப்பாவா போயிட்டாரு. இல்லனா என்னன்னு சொல்லு ரஞ்சினி. எனக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? என்ன நம்ப முடியல? நம்ப முடியாது. ஏன்னா அந்த கல்யாணம் நடந்த விதம் அப்படி. ஜாதகம் பார்க்காம, நாள் குறிக்காம, 4 பேரை கூப்பிடாம, திடீர்னு ரகசியமா காது காது வச்ச மாதிரி நடக்குமே, திருட்டு கல்யாணம். அந்த மாதிரி கூட இல்லம்மா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கூட தெரியாம லேட்டஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது பாரு, உன் பொண்ணோட கல்யாண போட்டோவை பாரு. பெத்த கடனை அடைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குப்பா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி காலத்துல நான் நாக்குக்கு ருசியை சாப்பிட முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லி இருந்தா நானே இதை வேண்டான்னு சொல்லியிருப்பேனே. ஏன் ஆரம்பத்துல கூட நான் வேண்டாம் தானப்பா சொன்னேன். ஆனா என்ன சமாதானப்படுத்தி இவங்க தானே ஒத்துக்க வச்சாங்க.
4 பேர் மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு புருஷன் கைய பிடிச்சுக்கிட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லப்பா. இந்த குடும்பம் மேல வர வரைக்கும் நான் பொண்ணுங்கிற நினைப்பு கூட எனக்கு வந்துடக்கூடாதுன்னு ஆம்பளைக்கு துணிச்சல ஏத்துக்கிற கஸ்டம்ஸ் வேலையை நான் ஒத்துக்கிட்டேன். இதெல்லாம் மொத்தவங்க கண்ணுக்கு புரியாம இருக்கலாம். குறுக்கு புத்தியிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படிப்பா புரியாம போச்சு? உங்களுக்கு பொண்ணா பிறந்ததை தவிர நான் வேற எந்த பாவமும் பண்ணலையேப்பா. எனக்கு எதுக்கு இந்த நிலைமை? எனக்கு ஏன் இப்படி தலைகுனிய வச்சுங்க? இத பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு அப்பா பண்ற வேலையா இது? ஏன்பா இப்படி பண்ணீங்க? நல்ல வேலை இந்த போட்டோ சங்கீதாக்கா கண்ணுல பட்டுச்சு. அதனால என் மான மரியாதை எல்லாம் தப்பிச்சது. அவங்க அந்த போட்டோ ஸ்டுடியோ ஓனரை மிரட்டி கேட்டப்பா அந்த பொண்ணோட அப்பா ராஜகோபால் தான் இந்த வேலையை பண்ண சொன்னாருன்னு சொல்லியிருக்கான். இப்படி செஞ்ச இவரு நாளைக்கு ஒண்ணு என்ன ஏன் நம்ம குடும்பத்தையே வேலை பேசி வித்துடுவாரு. ரஞ்சினி அப்படி என்ன கூப்பிடாதீங்கப்பா. அந்த அரகதை உங்களுக்கு கிடையாது. செத்து போவா செத்து போவா செத்து போவன்னு சொல்லுவீங்களே, இப்ப ஊத்தி சாவுங்க. அம்மா, இந்த மனுஷனால உன் தாலிக்கும் உனக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த தாலி செட்டில்மெண்ட் தூக்கி போடு. இல்லனா உன்னையும் நம்ம எல்லாரையும் கேவலப்படுத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. ரஞ்சினி, ரஞ்சினி, நான் மேல இருந்த பாசத்துல தாண்டி அப்படி செஞ்சேன். என் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம செத்து பொண்ணு சொல்றல்ல, பெத்த பொண்ணு அவளுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா பெத்தப்ப எனக்கு ஆல்ரெடி இருக்கும். நான் அவளை விட ரோஷக்காரண்டி. நான் சாகணும் அவ்வளவுதானே, நான் சாகணும் அவ்வளவுதானே, நான் சாகறேன், நான் சாகறேன். என்னங்க 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 ரஞ்சினி, ரஞ்சினி. என்ன சந்திரா, யார் போன்ல என்ன பேசுனாங்கன்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, பிறந்ததுல இருந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ நடக்குது. எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு, நினைச்சு பார்க்க முடியறதில்ல. ஆனா இப்ப ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா இத வச்சு பழைய ஞாபகம்லாம் வெளியே வருது. மரகதம் அவ பையன் சக்திய நம்ம ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறான். அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல பாக்கும்போது கூட இத பத்தி என்கிட்ட கேட்டா. நீ கூட கூட இருந்தியம்மா. பழைய மரகதமா நினைச்சு நான் சாதாரணமா இருந்துட்டேன். இப்ப மறுபடியும் அத பத்தி தான் என்கிட்ட போன்ல பேசுது. அவ உண்மையாவே ஆசைப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு நிலைமைய வச்சு பார்க்கும்போது நாம அவளை விட ரொம்ப உயரத்துல இருக்கிறோம். என்னைக்கு இருக்கிற நிலைமைய வச்சு சம்பந்தம் பேசணும்னு நினைக்கிறாளா? இல்ல நம்மளை பத்தி அவளுக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணத்துல சம்பந்தம் பேசணும்னு நினைக்கிறாளான்னு எனக்கு புரியல. அவ பேச்ச வச்சு அவ மனசை எடை போட முடியாதுமா. மனசை மாத்திக்கிறதுங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். இத பாரு, நாம போய் கேட்டாலும் நமக்கு மரியாதை இருக்காது. அவளா வந்து கேட்டா நமக்கு மரியாதை தான். அன்னைக்கு நாம இருந்த சூழ்நிலை வேற. இப்ப அதை வச்சு ஞாபகப்படுத்தி பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரவழைச்சுக்காத. அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியுமா? என்னதான் அவ வசதி ஆயிட்டாலும் அன்னைக்கு அவளுங்க பேசின வார்த்தையோட வலி இன்னும் என் மனசுக்குள்ள இருக்குல்லம்மா. அப்படின்னா அந்த வலிக்கு மருந்தா அந்த வீட்டு பையனையே நம்ம வீட்டுக்கு மருமகனை ஆக்கிக்கோ. வேணும்னா
அந்த மரகதத்தை வரவழைச்சு நானே அதை பத்தி பேசுறேன். அத சரி, வலிக்கு மருந்தும் ஆகும். இப்ப வந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ம், கூடிய சீக்கிரம் மரகதம் பையன் சக்திக்கும் நம்ம ஐஸ்வர்யாக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ம். ஐஸ்வர்யா வாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வா. ஐஸ்வர்யா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம் நாங்க முடிவெடுத்திருக்கோம்மா. நீ என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியா? வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போய் படிக்கலான்னு இருக்கியா? அம்மா, அவளுக்கு என்ன தெரியும்? அவகிட்ட சம்மதம் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நல்லது. ஐஸ்வர்யா, நீ உன் ஃபேமிலி லைஃப்ல மைண்ட் செட் பண்ணிக்க. ஓகே? ஹாய் உமா. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ப்ளீஸ்ப்பா, கொஞ்ச நேரம் தானே. பிசினஸ் பார்ட்னரோட ஒரு சின்ன மீட்டிங். பிசினஸா? நீ சாஃப்ட்வேர் லைன்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, என்னென்னவோ சொல்லி என்ன குழப்புற. ஒன்றும் குழப்பலவுமா. சில நேரத்தில் உண்மையை சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு. உமா, நான் என்ன சொன்னாலும் நம்புறேன்ல? ஆமா. ஆனா நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா உமா, நீ நினைக்கிற மாதிரி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை. என்ஜினியர் படித்தேன், ஆனால் வேலை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் சரியான வருமானம் இல்லை. சில நேரத்தில் ஏன்டா படித்தேன்னு படித்த படிப்பு மேலே கோவம் வருது. வீட்லேயும் வறுமை. என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலங்கிற வருத்தம். நான் ஒரு ஸ்மக்லர்கிட்ட வேலை பார்க்குறோம்மா. ஸ்மக்லர் கிட்டியா? ஆமாம்மா, ஸ்மக்லர் கிட்ட தான் வேலை செய்கிறேன். பணம் நிறைய வந்ததுனால எனக்கு அப்போ ஒரு மைனஸாக தெரியவே இல்லை. உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னமோ ஒரு பயம் வந்துருச்சு. நான் தப்பானவன் இல்லைவுமா, தப்பான தொழில் தான் செய்கிறேன். தப்பான தொழில் தெரியுதுல, விட்டுற வேண்டியதுதானே அருண். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை முழுசா நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு நீ ஏமாத்திடாத. வறுமை என்ன பெரிய வறுமை? நீயும் படிச்சிருக்க, நானும் நல்லா படிச்சிருக்கேன். ட்ரை பண்ண நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். இந்த தொழில் வேண்டாம் அருண். எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், நோபல் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஸ்மக்லர். கேட்கவே நாராசமா இருக்கு. வேண்டாம் அருண், இந்த தொழில் வேண்டாம். எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாம நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்பவுமே பயத்தோட என்னால வாழ முடியாது. விட்டுடு அருண், ப்ளீஸ். விட்டுறவுமா, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறேன். புலிவால பிடிச்ச கதை தான். திடீர்னு விட்டுட்டு ஓட முடியாது. விட்டாலும் உயிரோட இருக்க முடியாது.
நான் உங்ககிட்ட இருந்து விலகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி மெல்ல மெல்ல தான் இந்த தொழில இருந்து நான் வெளியே வர முடியும். அவசரப்படக்கூடாது உமா. நான் உங்ககிட்ட இருந்து விலகிட்டு இருக்கிறது எக்காரணம் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி பண்ணாதான் நான் உங்ககிட்ட இருந்து டோட்டலா விலக முடியும். இப்ப நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் அந்த கும்பல்ல இருந்து முழுக்க முழுக்க வெளியில வந்துடுவேன். அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி பயம் இல்லாம நிம்மதியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் உமா. ப்ளீஸ் உமா, நான் சொல்றது உண்மை. ஏன் நம்ம வாழப்போற வாழ்க்கை மேல சத்தியம். ப்ளீஸ் என்னை நம்புவோமா. நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போவாது என்ன புரிஞ்சுக்குமா ப்ளீஸ். வருமதான் உமா என்ன இந்த வழிக்கு வர வச்சது. சரி, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ சொன்னதை செய்வேன்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் உமா. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இது சத்தியம் உமா.